ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகள் அனுதினமும் புதியவைகளாக இருக்கிறது. நேற்று ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்துருப்பார், இன்றைக்கி ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுப்பார், நாளைக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுக்குறது தான் நம்ம இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் நமக்கு டேஸ்ட்டான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல போகிறார். மத்தேயு 25 வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. மறுபடியும் ஹெவனுக்கு போகிற ரூட்டை ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு எஜமான் வெளியூருக்கு போகிறாரு, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்கு போகிறாரு. அப்போ அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போகிறதுனா போயிட்டு இந்த விசாவை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் திரும்பி வர்றதுக்கு விசா இது ரிட்டன் டிக்கெட் போட்டு எல்லாம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு அமெரிக்காவுக்கு போகிறவங்களாம் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் இருந்துக்கிட்டு தான் வர்றாங்க. ஒரு 6 months இருக்கிறாங்க அங்கே இங்கேருந்து போகிறவங்க. அப்படி ஒரு 6 மாதம் வெளியூர் போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? 15வது வசனம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்போ என்ன பண்ணுறாரு அவர்? தாளந்துங்கிறது அந்த கிரேக்க நாட்டில் யூஸ் பண்ண ஒரு நாணயம், ஒரு வேல்யூபிள் நோட்டு, கரன்சி நோட் அப்படி தான். ஓகேவா? அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இங்கே 1 லட்சம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். 1 லட்ச ரூபாய் ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு, 2 லட்ச ரூபாய் ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு, 5 லட்ச ரூபாயை ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு. இந்த 5 லட்ச ரூபா ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு. அவன் பேர் ஒயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒயிட்டுக்கிட்ட எவ்வளோ கொடுக்குறாரு? 5 லட்ச ரூபா கொடுக்குறாரு. ரெண்டாவது ஒரு ப்ரௌன், அவன் பேர் ப்ரௌன்கிட்ட எவ்வளோ கொடுக்குறாரு? 2 லட்சம் கொடுக்குறாரு. அடுத்தவன் பேர் பிளாக், அவங்ககிட்ட எவ்வளோ கொடுக்குறாரு? 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி கொடுக்குறாருன்னா அதாவது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவங்ககிட்ட, அதாவது அந்த எஜமானிட்ட வேலை செய்கிறவன் எப்படி அவனுக்கு திறமை இருக்குன்னு சொல்லி இவருக்கு தெரியும் நல்லா. அதனால் இவனுக்கு இவ்வளோதான் திறமை, இவன் 1 லட்ச ரூபா கொடுத்தா இவன் திறமைக்கு ஓகே. இன்னொருத்தன் இவனோட கொஞ்சம் நல்லா வேலை செய்வான், 2 லட்சம். அவனோட இவன் சூப்பராக வேலை செய்வான், அவனுக்கு 5 லட்சம் அப்படின்னு சொல்லி பிரித்து ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்றாரு. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். இந்த 5 லட்ச ரூபாய் வாங்கினவன் ஒயிட் இருக்கானல்ல, அவன் என்ன பண்ணுறான்? போய் பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? எக்ஸ்ட்ரா 5 lakhs சம்பாதிச்சிட்றான். அதே ப்ரௌன் என்ன பண்ணுறான்? 2 லட்சம் அவன் வாங்கியிருந்தான். அவன் என்ன பண்ணுறான்? வேறு 2 தாளந்தை சம்பாதிச்சிட்றான். அவனும் பிஸ்னஸ் பண்ணி வேறு மறுபடியும் 2 லட்சம் 4 lakhs சம்பாதிச்சிட்றான். இந்த 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைச்சி வைக்கிறான். அந்த 1 லட்ச ரூபா வாங்கினவன் என்ன பண்ணுறான்? போய் அந்த பணத்தை புதைச்சி வச்சிட்றான். வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ரொம்ப நாள் ஆயிருது அவர் வர்றதுக்கு, 1 வருஷமே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்த பின்னாடி அவர் கணக்கு கேட்குறாரு. தம்பி ஒயிட், வா, உங்கள்கிட்ட நான் 5 லட்சம் கொடுத்தனே, என்ன சம்பாரிச்ச அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவன் சொல்கிறான், 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படிங்கிறார். இந்த 5 லட்சம் கொடுத்தவன் 10 லட்சமாக கொண்டு போய் கொடுக்குறான். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சர்ப்ரைஸ் ஆகிறாரு, ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு அந்த எஜமான். பரவாயில்ல, இவனுக்கு 5 தாளந்து கொடுத்தா நல்லா சம்பாதிப்பான்னு தெரிஞ்சு தான் கொடுத்தேன், அதே மாதிரி இவன் நல்லா சம்பாரித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மறுபடியும் 5 lakhs சம்பாரித்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இவன்கிட்ட நான் கொடுத்தது கொஞ்சம்தான், ஆனால் இவன் அதில் உண்மையும் உத்தமமாக நல்லா வேலை செஞ்சு சம்பாரிச்சிட்டான். அதுதான் முக்கியம். உண்மையாகவும் இருந்திருக்கான், உத்தமமாகவும் இருந்திருக்கான். அப்போ தான் சம்பாதிக்கவும் முடியும். உண்மை இல்லாமல் உத்தமம் இல்லாமல் ஒரு பொருளை சம்பாதிக்கவும் முடியாது. எந்த பிஸ்னஸ் ஆகட்டும் கொஞ்சமாவது உண்மை இருந்தால் தான் நம்ம அதில் டெவலப் ஆக முடியும். அப்போ இவர் அதுதான் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். 2 தாளந்தை வாங்கினோம் ஆண் என்ன சொல்கிறான், எனக்கு கொடுத்தீங்களா 2 தாளந்தை, அது நான் 4 லட்ச ரூபாயை சம்பாரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். அவனை நோக்கி இதே மாதிரி சொல்கிறாரு, நீயும் என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி அப்படிங்கிறாரு. சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது என்னென்னா, அவர் ஹாப்பி ஆகிட்டாருன்னா அவர் சாப்பிட்ற பிரியாணி நமக்கு தான், அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நமக்கு தான், அவர்கிட்ட என்னென்னலாம் வேல்யூபிள் திங்ஸோ அதெல்லாம் நமக்கு கொடுத்துருவார். ஏன்னா அவர் ஹாப்பி ஆகிட்டார். பரவாயில்ல, நம்ம கொடுத்ததை இவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் அதிகமாக தான் அவங்களுக்கு செய்வார். ஸோ அந்த சந்தோஷத்துக்குள்ளே அவனை பிரவேசிக்க வச்சுட்டார். இப்போ 1 தாளந்து வாங்கினவன் யார், பிளாக்கு வர்றான். ஒயிட்டு 10 lakhs சம்பாரிச்சிட்டான். ப்ரௌனு எவ்வளோ சம்பாரிச்சான், 4 lakhs. அதே மாதிரி பிளாக்கு என்ன பண்ணான், போய் புதைச்சி வச்சுட்டான். அவன் வர்றான் கடைசியாக. ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். நீங்கள் ரொம்ப ஹார்ட் பர்சன், ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, நீங்கள் கொடுத்த காசை பத்திரமா வச்சுருக்கோன்னு நான் போய் புதைச்சி வச்சுட்டேன் அப்படிங்கிறான். அப்போது அவர் சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவன் என்னங்கிறாரு, பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. பொல்லாத ஊழியக்காரனே, சோம்பேறியே, நீ இருக்கிறதே வேஸ்ட்டு. அவன் 5 கொடுத்தா 10 ஆக்கிட்டான், 2 கொடுத்தா 4 ஆக்கிட்டான், நீ அந்த காசை புதைச்சி வச்சுருக்கங்கிற. நான் வர்றதுக்கு இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. பேங்க்கில் போட்டிருந்தா கூட அந்த வட்டி காசை நான் எடுத்துருப்பேனல்ல. சோம்பேறியே, சோம்பேறி வேட்டைக்கு போனாலும் வேட்டைக்கு போய் வேட்டையாடிட்டு வந்தால் கூட அவன் சமைக்க மாட்டான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொன்று, பகுதி கட்டுவான். நீதிமொழிகள் 12:24 சொல்லப்பட்டிருக்குது. சோம்பேறி என்ன பண்ணுவான்னா, ஒரு வீடு கட்டுறான்னு வைங்க, பாதி தான் கட்டுவான், பாதி கட்ட மாட்டான். அப்படி தான் அவனோட நிலைமை. சோம்பேறி எதையுமே அவன் எறும்பு இடத்துல போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. எறும்பு ஜஸ்ட்டு நம்ம கிராஸ் ஆச்சுன்னா நம்ம அப்படியே கசக்கி தூக்கி வீசிடுவோம் எறும்பை, அவ்வளோதான் அதோட ஆயுசு. ஆனால் அந்த எறும்பு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுது, அது எல்லாம் அது நினைக்கிறதே இல்லை. அப்படி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, பட் இருக்கிற வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், 4 பேர்த்துக்கு உதவணும். இப்படி தான் ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல பொருளை நீங்கள் எச்சு பண்ணால் தான் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும், ஊழியங்களை தாங்க முடியும், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்காக தான் அவர் நம்மளை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்குறார். நீ நிறைய நல்லது செய்வே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவனை ரொம்ப கடிஞ்சு கொள்கிறார். அவர் கடத்தி என்ன சொல்கிறார் பாருங்க, 28வது வசனத்தில், அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்து இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இவன் 1 தாளந்துக்கு கொண்டு வந்து கொடுத்தான புதைச்சி வச்சதை அவன்கிட்ட அதையும் பிடுங்கி 10 லட்சம் யார் சம்பாரித்தானோ, அந்த ஒயிட்டு சம்பாரித்தானல்ல, அவனுக்கு என்ன பண்ணுங்க, இந்த 10 தாளந்தை கொடுத்துருங்க, இந்த 1 தாளந்தை அவனுக்கே கொடுத்துருங்க, அவன் 10ஓட 11 வச்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்லி
அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளவனுக்கு கொடுத்துட்றாரு. யார் சம்பாரிச்சாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சோம்பேறியாக தூங்கிட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா சுறுசுறுப்பாக சம்பாதிக்கிறவனை, நல்லா சம்பாதிக்கிறவனை ஆண்டவர் மெச்சி பாராட்டுவார். நம்ம நினைப்போம், பார் பணக்காரனாக இருக்கான், இவனுக்கே தான்ப்பா பணம் வந்து சேருது, இவனுக்கு எங்கிருந்தான் பணம் வருமோ, இவனுக்கே தான் சேருது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. ₹1 வர்றதா இருந்தாலும் அவனோட கடின உழைப்பு இல்லாமல் அந்த அவன் சம்பாதிக்க முடியாது. அந்த கஷ்டம் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம்னு சொல்லி அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இருக்கிறவங்க இடத்துல தான் பொருளும் போய் சேரும். ஏன்னா அவன் அதிகமாக உழைக்கிறான், அதிகமாக பாடுபடுறான். அதனால் உழைக்கிறவன் இடத்துல பரிபூரணமும் அடைவான் அப்படிங்கிறாரு. அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான், அந்தளவுக்கு அவன் பணம் சம்பாதிப்பான். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை ஆகிய இவனை புறம்பான இருள தள்ளுங்க. இவன் என்ன பண்ணுறாங்க, சோம்பேறிய நரகத்தில் தள்ளியிருக்கன்றார் ஆண்டவர். அப்படித்தான் நம்ம நரகத்தில் தள்ளப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா 4 பேத்துக்கு நன்மை செய்யணும், அதுக்கு பொருளை சம்பாதிக்கணும், நிறைய ஊழியங்களை தாங்கணும், ஊழியக்காரங்களை தாங்கணும், ஆண்டவருடைய பணியை செய்கிறவங்கள தாங்கணும். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதை நமக்கு திருப்பி கொடுத்துடுவார் ஆண்டவர். ஸோ நல்லா சம்பாதிங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. காட் பிளஸ் யூ.